வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பேப்பர்ல இருக்கிற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சாப்டர் 6th ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.11. Find the magnitude and direction cosines of the torque about the point 20 minus 1 of a force 2i cap plus j cap minus k cap whose line of action passes through the origin. இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் கொசைன் ஆஃப் டார்க் பேஸ்டாக கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். நமக்கு 6th யூனிட்டை நம்ம 2 செக்ஷனாக பிரிக்க சொன்னோம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க் டன் ரெலவெண்ட்டாக, அது டாட் ப்ராடக்ட் ரெலவெண்ட்டாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். டார்க் அப்படி கொடுத்தாங்கன்னா நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிவனில் இதெல்லாம் இருக்குது. ஹூஸ் லைன் ஆஃப் ஆக்ஷன் பாசஸ் த்ரூ தி ஆரிஜின். நமக்கு கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் வேல்யூ என்ன, கொசைன்ஸோட டைரக்ஷன் வேல்யூ என்ன ஆஃப் த டார்க் பேஸ்டா அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவன் டேட்டாவை எழுதலாம். எப்பயுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம கிவன் டேட்டா தான் எடுத்து எழுதணும். ஸ்டெப் 1 கிவன் டேட்டா. எல்லா ப்ராப்ளமும் நீங்கள் ஸ்டெப்ஸ் வைஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்த ஸ்டாஃபுக்கும் கரெக்ஷன் பார்க்குற போது ஓகே இப்படி லைன் பை லைனாக எழுதியிருக்காங்கிற ஐடியாவில் கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா 20 minus 1. அந்த பாயிண்ட்டை நீங்கள் ஏன்னு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஏங்கிறது 20 minus 1. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்ஸ்னால் நம்ம நார்மலாக வெக்டார்னு குறிப்போமோ. ஸோ எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 2i cap plus j cap minus k cap. அதையும் கோட் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா டார்க்னு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ ஃபார்முலாவை நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக எழுதிக்கோங்க. ஸ்டெப் 2ல் ஃபார்முலா எழுதணும். ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா டி வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கிராஸ் ப்ராடக்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ டி வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். இப்போ இதில் ஆர் வெக்டார்னா என்ன, எஃப் வெக்டார்னா என்ன, ரெண்டுத்தையும் தனித்தனியாக நோட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் வேல்யூ பார்த்தாலே போதும். வி காட் தி வேல்யூ. அண்ட் அதுலேருந்து நம்ம மேக்னிடியூட் அண்ட் டைரக்டட் கொஷின் பார்த்தா ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டி வெக்டார் பார்க்கணும், அதாவது டார்க் வேல்யூ நம்ம பார்க்க போகிறோம். அது ஸ்டெப் 3ல் எழுதிக்கலாம். நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பாயிண்ட்டு ஓஏ வெக்டார்னு எடுப்பாங்க. ஸோ தட் இஸ் 2i cap minus 0j cap minus k cap. நமக்கு பாயிண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டாக நீங்கள் வெக்டாராக பேஸ்டாக மாற்றிக்கலாம். நமக்கு ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டார் தேவை. ஸோ ஆர் வெக்டார்னா ஏஓ வெக்டார், அதாவது ஆர்ஜின் மைனஸ் தட்ஸ் பாயிண்ட். ஸோ ஆர்ஜின்லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணும்போது இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. இதுக்கு ஒரு நெகட்டிவாக நம்ம மாற்றி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 0லேருந்து சப்ராக்ட் பண்ணுறதா தான் அர்த்தம். அப்போ minus 2i வெக்டார், ஜே இங்கே 0 வேல்யூவாக தான் இருக்குது. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ண அவசியம் இல்லை. கேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் கே வெக்டார் ஆகும். திஸ் இஸ் அவர் ரெக்வயர்டு ஆர் வெக்டார். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு minus 2i cap plus k cap. அடுத்து எஃப்ங்கிறது நமக்கு டேரெக்டாகவே அவங்க ஃபோர்ஸ்னு கொடுத்துட்டாங்க, கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. 2i cap plus j cap minus k capனா அதை டேரெக்டாகவே எடுத்துக்கலாம். ஸோ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். டி வெக்டார் டார்க் வேல்யூக்கு நம்ம இந்த மாதிரி இருக்கும். அப்போ ஆர் நம்ம பார்த்தாச்சு, கிராஸ் எஃப் வெக்டார் வேல்யூ பார்த்தாச்சு. இப்போ கிராஸ் ப்ராடக்ட்னா நமக்கு தெரியும். ஸோ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தட் இஸ் டி வெக்டார் ஈக்குவல் டு ஐ கேப் ஜே கேப் கே கேப். ஃபஸ்ட்டு ஆர் வெக்டாரோட வேல்யூ எழுதுனீங்கன்னா -2 0 1. அடுத்து எஃபோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2 1 -1 எழுதியாச்சு. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐ கேப் எடுத்திங்கன்னா ஐ கேப்க்கு ரெலவெண்ட்டாக இருக்க ரோ 1 காலத்தை விட்டுறணும். ஸோ ரிமைனிங் இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 -1. அடுத்து மைனஸ் ஜே கேப், இதை விட்டுட்டிங்கன்னா 2 -1. 2 -2 × 1ங்கிறப்ப 2 ப்ளஸ் கே கேப்னு எடுத்திங்கன்னா -2 -0 எழுதியாச்சு. இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஐ கேப் 0 -1 -1 மைனஸ் ஜே 2 -2னா 0 ஆகிடும். ப்ளஸ் கே கேப் இங்கே -2 + 0ங்கிறப்ப -2. ஸோ மைனஸ் ஐ கேப், இது -2 கே கேப் முடிஞ்சது. திஸ் இஸ் அவர் டார்க் வேல்யூ. நமக்கு கொஷினில் டார்க் கேட்கல, மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் கொசைன் ஆஃப் த டார்க் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மேக்னிடியூட் வேல்யூனா என்ன பார்க்கணும், தட் இஸ் அப்சல்யூட் வேல்யூ பார்க்கணும். அப்சல்யூட் வேல்யூனா டிட்டர்மினன்ட் வேல்யூ பார்க்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் வேல்யூ -1 ஸ்கொயர். ஃபஸ்ட்டு ஐயோட ஸ்கொயர் வேல்யூ பாருங்கள். அடுத்து ஜே இருந்ததுன்னா ஜேவோட சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அடுத்து கேவோட வேல்யூ. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன இருந்துக்கலாம், -1 ஸ்கொயர்னா 1, -2 ஸ்கொயர்னா 4. அப்போ 1 + 4னா 5. இது மேக்னிடியூட் வேல்யூ. அடுத்து டைரக்ட் கொசைன் ஆஃப் டார்க்குங்கிறப்ப ஐயோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா -1/√5. அடுத்து 0/√5. அடுத்த வேல்யூ -2/√5. இதுதான் டைரக்ட் கொசைன் ஆஃப் த டார்க் வேல்யூ.
இவ்வளோ தான். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேல்குலேஷன் எல்லாமே நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். நமக்கு கிராஸ் ப்ராடக்ட் ஆல்ரெடி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே நம்ம பார்த்தாச்சு. ஸோ அந்த ஆர்டரில் எக்ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க மேக்னிட்யூட் வேல்யூனா நம்ம அப்சல்யூட் வேல்யூ பார்க்குற மாதிரி இருக்கும். தட் இஸ் மாடுலஸ் வேல்யூ பார்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் நம்ம டைரக்ட் கொஷன்னா ஐ கேப்போட வேல்யூ டிவைடட் பை மேக்னிட்யூட் வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். டார்க் ரெலவெண்ட்டாக நமக்கு எக்ஸசைஸில் 2 ப்ராப்ளம் இருக்கும், எக்ஸாமில் 1 or 2 ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாடலில் ஒரு கொஷின் கேட்குறாங்க. இது வந்து கிராஸ் ப்ராடக்ட் ரெலவெண்ட்டான ப்ராப்ளம். ஆல்ரெடி நம்ம ஒர்க் டன் டாட் ப்ராடக்ட்டில் இதே மாதிரி எஃபெக்டார் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ +2 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எல்லா டாப்பிக்குமே நல்லாவே பார்த்துருந்துருப்பீங்க. ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். எந்த மெத்தடில் எழுதலாம், எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாங்கிறதுக்காக நம்ம சேனலில் கொஞ்சம் நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் kanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு உங்கள் டவுட் எல்லாம் மெயில் அனுப்புங்க. அதுக்கான விடை உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி அப்டேட்டில் இரு. தேங்க்யூ.